கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல். இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. தைலாபுரத்தை சுற்றி பெரும் பரபரப்பு இப்போது ஆரம்பமாகி இருக்கிறது. திடீரென்று அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் வந்து தன்னுடைய தந்தை பெரியவர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் அவர் பேசியிருக்கிறார். அதற்கு பிறகு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் அங்கே சென்றிருக்கிறார். சைதை துரைசாமி அவர்கள் அங்கே சென்றிருக்கிறார். சோ இதனால் ஒரு பெரும் அரசியல் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இதுல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இறங்கி வந்து தைலாபுரத்துக்கே வந்து தன்னுடைய தந்தையை சந்தித்திருப்பது அப்படின்னா சமாதானத்துக்கு அவர் தயார் அப்படின்னு அர்த்தம். அவர் வருவதை, அவருடைய வருகையை அனுமதித்திருக்கிறார் ராமதாஸ். அப்படின்னா தந்தை ராமதாஸ் அவர்களும் சமாதானத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார் அப்படின்னு பொருள். அதே நேரத்துல இப்ப ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் ராமதாஸை சந்தித்து பேசி இருக்கிறார் அப்படின்னா அவருடைய பொருள் பிஜேபி இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதில் அக்கறை காட்டுகிறது, ஆர்வம் காட்டுகிறது அப்படின்னு அர்த்தம். அதுல இன்னொரு விஷயத்த நம்ம சேர்த்து இந்த டைமிங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா வருகிற 8ஆம் தேதி அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு வர இருக்கிறார். இதுக்கு முன்னால ஏப்ரல் 12ஆம் தேதி அமித்ஷா அவர்கள் வருகை தந்தார். வருகை தந்த போதுதான் என்டிஏவுக்குள்ள அதிமுக கொண்டு வரப்பட்டது. கரெக்டா அவர் என்னைக்கு வந்தாரோ அதுக்கு முதல் நாள் தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவர் பொறுப்பிலிருந்து, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து ராமதாஸ் அவர்கள் நீக்கினார். நான் அப்பவே பல தொலைக்காட்சிகள்ல இது சுட்டி காட்டியிருந்தேன். இந்த டைமிங் ரொம்ப முக்கியம். நாளைக்கு அமித்ஷா வர்றப்போ இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில பூசல் வெடிக்கிறது அப்படின்னு. இப்போ அதே போல வருகிற 8ஆம் தேதி அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சுமூக நிலையை நோக்கி, சமாதானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 8ஆம் தேதிக்குள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் காத்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதுல சில பேர் சில தொலைக்காட்சிகள்ல கேட்கிறப்போ, அப்படின்னா இந்த சமாதானத்துக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி என்டிஏவில் இணைந்து விடுமா அப்படிலாம் கேட்கிறாங்க. அதாவது முதல்ல நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி ஆல்ரெடி என்டிஏல தான் இருக்கு. அதை திரும்ப ரீகன்ஃபார்ம் பண்ணணும், அவ்வளவுதான். இப்ப நடந்த சலசலப்பு மூலமா சில பிரச்சனைகள், சில ஹேஷியங்கள், சில அனுமானங்கள் உருவாகின. எல்லாத்துக்கும் மேல இந்த பிரச்சனை இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டிருக்கூடிய பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருந்தால் என்டிஏ ஒரு வலுவான மாற்று, குறிப்பா திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய மாற்று அப்படிங்கிற அந்த தோற்றம் இருக்குல்ல, அந்த தோற்றம் அடிவாங்கும், அந்த பெர்செப்ஷன் அடிவாங்கும். அதனால என்டிஏல காம்பனன்ட் பார்ட்னராக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியில இந்த விதமான எந்த பிரச்சனையும் விடக்கூடாது. ஆக்சுவலா ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியிலுமே இந்த மாதிரி வரக்கூடாது. வந்தால் அது கூட்டணியை பாதிக்கும். கூட்டணியை பற்றின ஒரு பெர்செப்ஷன், ஒரு வலுவான கூட்டணி அப்படிங்கிற தோற்றத்துல அது கை வைக்கும். அது நீண்ட காலத்துக்கு இப்படியே போய் கொண்டிருப்பது அரசியல் ரீதியாக நல்லதல்ல. அப்படிங்கிறப்போ அட் த இயர்லியஸ்ட் அதை முடிவுக்கு கொண்டு வந்தாகணும். இப்போ அமித்ஷா 8ஆம் தேதி வரக்கூடிய நிலையில இன்றைக்கு இந்த சந்திப்புகள் சூடு பிடித்து இருக்கின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம்? 8ஆம் தேதிக்குள்ள அட் எனி காஸ்ட் இந்த பிரச்சனை, அதாவது அன்புமணி ராமதாஸுக்கும் பெரியவர் ராமதாஸுக்கும் இடையிலான பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரப்படும். அதன் மூலமா ஒரு பெரிய ஒரு தீர்வு கிடைக்கும். பட் அந்த தீர்வு என்ன விதமாக இருக்கும் அப்படின்னா சில விட்டு கொடுத்தல்கள் இருக்கும் நான் நம்புறேன். இப்ப அன்புமணி ராமதாஸ் பொதுக்குழு மூலமாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை ஏப்ரல் 11 வரைக்கும் ராமதாஸ் அவர்களும் ஏற்றுக்கொண்டுதான் இருந்தார். திடீர்னு ஏப்ரல் 11 இருந்தா எல்லாமே பிரச்சனையாச்சு. அப்படிங்கிறப்போ திரும்ப அன்புமணியை அதே போஸ்ட்ல அவர் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளலாம். சோ இந்த அளவுக்கு பெரியவர் செய்யறப்போ அதற்கு மற்ற அன்புமணி ஒரு முக்கியமான விஷயத்துல விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும். அது என்ன அப்படின்னா முகுந்தனை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். முகுந்தனை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இளைஞர் சங்க தலைவராக ராமதாஸ் அவர்கள் நியமித்திருந்தார். அந்த அப்பாயின்மெண்ட்டை அன்புமணி ராமதாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். அது அன்புமணி ராமதாஸ் செய்வார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதோடு மட்டுமில்ல இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி நம்முடைய காணொலியில சொல்லியிருக்கேன். வர்ற 19ஆம் தேதி ராஜ்யசபா எம்பிக்களுக்கான தேர்தல் இருக்கிறது.
அதுல அதிமுக 2 பேரை எம்பி வேட்பாளர்களாக அறிவித்திருக்கிறது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இப்போ அவங்க ஓட்டு போட்டாகணும் அதிமுகவுக்கு ஆதரவா. இப்ப அவர்கள் வாக்கு யாருக்கு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருந்தது. இப்ப அதனால அட்டெனிகாஸ் இந்த தேர்தலுக்கு முன்பாக பிஎம்கே தன்னுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த 5 எம்எல்ஏக்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை ஒரு கொறடா உத்தரவு பிறப்பிக்கும். இந்த 5 எம்எல்ஏக்களும் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு. சோ இது கொறடா உத்தரவு பிறப்பிக்கணும்னா அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியில யாரு தலைவர் என்ன இது எல்லாமே தெளிவுபடுத்தப்பட்டாகிவிட்டார்கள். இப்போ ஒருவேளை இவங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அந்த 5 எம்எல்ஏக்கள் மாத்தி ஓட்டு போட்டு ஏதாவது ஒரு செட்பேக் அதிமுகவுக்கு ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, அது என்டிஏவுக்கு ஏற்பட்ட செட்பேக்காக கருதப்படும், அதனுடைய பின்னடைவாக கருதப்படும். தமிழக என்டிஏவை பொறுத்தளவுல ஒரு மேஜர் காம்பனன்ட் பார்ட்டி அப்படிங்கிறது ஏடிஎம்கே. அப்படிங்கிறப்போ ஏடிஎம்கேக்கு எதிராக எந்த முடிவும் எடுத்து விடக்கூடாது. அது என்டிஏங்கிற அந்த கூட்டணியை பெரிய அளவுல அது பாதிக்கும். அப்படிங்கிறப்போ இப்ப பாருங்க, வர்ற 19ஆம் தேதிக்குள்ள பிஎம்கேல ஒரு முடிவு ஏற்பட்டாக வேண்டும். இதை நான் ஆல்ரெடி நம்முடைய காணொலியில சொல்லியிருக்கேன். 8ஆம் தேதி அமித்ஷா அவர்கள் வருகிறார். சோ 8ஆம் தேதிக்கு முன்னாலே எப்படியாவது தீர்வு கண்டாக வேண்டும். அதை நோக்கித்தான் இப்போ இந்த பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. மாறி மாறி இப்ப ராமதாஸை எல்லோரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். குருமூர்த்தி அவர்கள் போய் பேசுறார் அப்படின்னா பிஜேபியுடைய சம்மதம் இல்லாமல் அவர் செய்ய போறதில்லை. அவர் தனிப்பட்ட முறையில் இந்த காரியத்தை செய்ய போறதில்லை. அப்படின்னா பிஜேபி ஆர்வம் காட்டுகிறது அப்படின்னு அர்த்தம். பிஜேபி ஆர்வம் காட்டுகிறது, அதனுடைய பொருள் என்ன? பிஜேபியுடைய அகில இந்திய தலைமை ஆர்வம் காட்டுகிறது, அமித்ஷா ஆர்வம் காட்டுகிறார் அப்படின்னு அர்த்தம். அமித்ஷா ஆர்வம் காட்டுகிறார்னா நிச்சயமா மோடியின் சம்மதம் இல்லாமலும் மோடியினுடைய கிரீன் சிக்னல் இல்லாமலும் எதுவும் நடக்க வாய்ப்பில்லை. சோ மோடி லெவல்லையே பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய தற்போதைய பிரச்சனை விரைந்து ஒரு நல்ல ஒரு சுமூகமான முடிவு வந்தாக வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னு அர்த்தம். அப்படிங்கிறப்போ இது மோடியின் சம்மதத்தோட அமித்ஷா அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் குருமூர்த்தி அவர்கள் ராமதாஸ் அவர்களை சந்தித்திருக்கிறார் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல டெல்லியில இருந்து இதுக்கான ஒரு எஃபர்ட் எடுக்கிறாங்கன்னா அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? நிச்சயமா அதுக்கு ராமதாஸ் ஈல்டாவா? ஏன்னா இந்த அளவுக்கு பெரிய மனுஷங்க சொல்றப்போ அதை மீறி ராமதாஸ் போக மாட்டார். அதனாலதான் அன்புமணியை சந்திப்பதற்கும் அவர் சம்மதம் தெரிவித்திருக்கிறார், அன்புமணியும் சந்தித்திருக்கிறார். சரி, இந்த அளவுக்கு பிஜேபி ஏன் அக்கறை காட்டணும் அப்படின்னா அந்த அளவுக்கு திமுகவை வீழ்த்தியாக வேண்டும். ஒரு வலுவான கூட்டணியின் மூலம் திமுகவை வீழ்த்தியாக வேண்டும். வருகிற தேர்தலில் திமுக வென்று ஆட்சி அமைத்து விடக் கூடாது அப்படிங்கிறதுல பிஜேபி மிக மிக உறுதியாக இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு காண பிஜேபி இவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறாங்க. இல்லைன்னா எடுக்க போறதே இல்லை. அப்படின்னா அந்த அளவுக்கு அமித்ஷா ரொம்ப டெசிசிவா இருக்கார். வர்ற தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சி அமைத்து விடக்கூடாது. திமுக தோற்றே ஆக வேண்டும், அது தோல்வியை உறுதி செய்யும். அப்படிங்கிறப்போ வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராமினன்ட் பார்ட்டி பாட்டாளி மக்கள் கட்சி, அதுக்குள்ள அப்பாவும் மகனும் இப்படி அடிச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது கூட்டணி பலவீனப்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரியான தோற்றத்தை மக்களிடம் உருவாக்கி. இந்த விதமான பெர்செப்ஷன்ல ஏற்படக்கூடிய ஓட்டைகளை இம்மிடியேட்டா சரி செய்யணும். அப்படியே விட்டு ரொம்ப காலத்துக்கு அப்படியே போக விட்டு அப்புறம் சரி செய்ய முடியாமலே போய்விடும். அதுக்கு பிறகு சரி செஞ்சாலும் இந்த ஏற்கனவே ஏற்பட்ட அந்த பெர்செப்ஷன் தான் மக்கள் மனசுல நிற்கும். அதனால இப்பவே சால்வ் பண்ணணும். அதுவும் 8ஆம் தேதி அமித்ஷா வருவதற்கு முன்பாகவே அதை தீர்வு கண்டாக வேண்டும் அப்படிங்கிறதுல பிஜேபி தீவிர ஆர்வம் காட்டி இருக்கிறது. உண்மையிலேயே எதற்காக பிஜேபியின் தலைமையை, அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிற மோடி அவர்களை, அதற்காக முனைப்பாக பாடுபட்டு வருகிற அமித்ஷா அவர்களை நாம் பாராட்டியே தீர வேண்டும். அநேகமா இந்த சந்திப்பின் பலன் நல்ல பலனாகத்தான் இருக்கும். அது என்டிஏவை வலுப்படுத்துவதாக இருக்கும். சில விட்டு கொடுத்தல்கள் அடிப்படையில என்னுடைய அனுமானம் என்னன்னா, சில விட்டு கொடுத்தல்கள் அடிப்படையில அன்புமணி ராமதாஸ் மீண்டும் தலைவராக இருப்பார். அவர்தான் தலைவர் அப்படிங்கிறத ராமதாஸ் அவர்கள் அறிவிப்பார்.
அதற்கு மாற்றாக முகுந்தன் அப்பாயின்மெண்ட்டை அன்புமணியும் ஏற்பார். இதன் மூலமாக என்டிஏவுக்குள் ஏற்பட்டிருந்த சலசலப்பு தீரும். என்டிஏவில் இருப்பதை பாட்டாளி மக்கள் கட்சி 8ஆம் தேதிக்கு முன்னதாகவே உறுதி செய்யும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ எல்லாம் நல்லதுக்கே. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.